மஷ்ரூம் வந்து ஒரு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன் நான். அதை வந்து 4-5 கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே சேம் அமௌண்ட்டில் கேபேஜ் எடுத்து முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா துருவி அது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக மஷ்ரூம் போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன். அது கூடவே மைதா மாவு நம்ம எந்த அளவு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவு வந்து சோள மாவு, அதையும் அது கூடவே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வயிறு ஃபுல் ஆகுது, வயிறு ஃபில்லிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூடவே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூடவே உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டைக்கோஸு தண்ணி விடுறது, மஷ்ரூமும் தண்ணி விடும். அதனால் இதை ஃபுல்லும் மிக்ஸ் பண்ணோன்னே எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணியை தெளித்து நம்ம பண்ணிக்கலாம். தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பிடிச்சி பார்க்குறப்ப நல்லா தண்ணியை தெளித்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா அப்படி கெட்டியாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கு. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். போட்டோன்னே நம்ம வந்து பிரட்டி விட வேணாம். கரண்டி போடாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை பிரட்டி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே நல்லாயிருக்கு. கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். இது கூட சாஸ் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.